ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டை தான் பார்க்க போகிறோம். அதாவது பஞ்சாராஸ் பிளாக் ஹென்னா, இதை வச்சு தான் நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டை இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். இந்த பஞ்சாராஸ் பிளாக் ஹென்னா பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எல்லா மார்க்கெட்லேயும் கிடைக்கும். சூப்பர் மார்க்கெட்டில் போனீங்கன்னா கண்டிப்பாக இது இருக்கும். அப்படி இல்லைனா நாட்டு மருந்து கடையில் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த பஞ்சாராஸ் பிளாக் ஹென்னா வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். நமக்கு ஒரு மாதம் ஆனாலும் நமக்கு அந்த பிளாக் போகவே போகாது. அவ்வளோ கருமையாக சூப்பராக இருக்கும். பயன்படுத்தி பார்க்கலாம். எப்படி இருக்குன்றதை லைவாகவே போட்டு காமிச்சிருக்கோம் பாருங்கள். அதுக்குள்ளே நம்ம எப்படி அதில் யூஸ் பண்ணணும், என்னென்ன அப்படின்றத வந்து நமக்கு ஒரு லிஸ்ட்டே ஒன்று கொடுத்துருக்கான். அதில் எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்கும். நீங்கள் படித்து பார்த்து அதை தெரிஞ்சுக்கலாம். உள்ளார ஒரு பாக்கெட் இருக்குது பாருங்கள், பஞ்சாராஸ் பிளாக் ஹென்னா. இது அவ்வளோவும் சூப்பராகவே இருக்கும், நல்லாவும் இருக்கும். பயன்படுத்தி பார்த்துருக்கேன் நான், அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். இப்போ என் ஒய்ஃபுக்கே பயன்படுத்தி காமிச்சிருக்கோம் பாருங்கள். பின்னாடி என்னென்ன அளவில் கலந்துருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபுல் டீட்டெயிலும் இருக்கும். அதையும் நீங்கள் படிச்சுக்கலாம். சூப்பரான ஒரு ஹேர் டைங்க. வேறு ஒன்றும் இல்லை பாக்ஸில். வேறு எதுவும் இருக்குன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை வச்சு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றத வாங்க லைவாக பார்க்கலாம். சிம்பிள் தாங்க. அதுக்கு நம்ம ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம இந்த பாக்கெட்டை சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு நல்லா சேஃப்டியாக நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. உள்ளார ஒரு பாக்கெட் இருக்குது பாருங்கள். இதை எடுத்துகிட்டு நம்ம உள்ளே ஒரு பாக்கெட் இருக்குது பாருங்கள், அதையும் எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக எப்படி கலக்குவோமோ அதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். இதையும் நம்ம கட் பண்ணிடுவோம். பார்த்து கவனமாக சிசர் வச்சு கட் பண்ணுங்கள். சூப்பரான ஒரு ஹேர் டைங்க, அருமையாக இருக்குது. நீங்களும் பயன்படுத்தி பார்க்கலாம். அந்த பவுலில் போட்டுட்டு நம்ம தண்ணி நார்மல் சில் வாட்டரே நம்ம யூஸ் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு வாட்டர் விட்டு ஆட் பண்ணுங்கள். இந்த ஒரு பாக்கெட் பார்த்திங்கன்னா நம்ம முடிக்கு கரெக்டாக இருக்கும். நிறைய ஹேர் இருக்குது அப்படின்னா 2 பாக்கெட் யூஸ் பண்ணிக்கோங்க. என் ஒய்ஃபுக்கு போட்டதுனால சும்மா கொஞ்சமாகவே ஒரு பாக்கெட்டே தான் நாங்கள் எடுத்தோம். அதை வச்சு நாங்கள் அப்ளை பண்ணிட்டோம் பாருங்கள். அந்த பவுலில் கொட்டியாச்சு. நம்ம சில் வாட்டரே யூஸ் பண்ணிக்கோங்க, ஹாட் வாட்டர் வேண்டாம். ஒரு சில ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க, நமக்கு அது தேவையில்லை. சில் வாட்டரே போதும். நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அதில் வந்து வாட்டர் ஆட் பண்ணி கட்டி இல்லாமல் நம்ம நைஸாக அதை மிக்ஸ் பண்ணணும். நம்ம எந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணுவோம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டா நமக்கு அப்புறம் ரொம்ப தண்ணி ஆயிரும். ஹேரில் அப்ளை பண்ணும்போது நமக்கு ஒழுவ ஆரம்பிச்சிடும். அதனால் நமக்கு இந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு மாதத்துக்கு கண்டிப்பாக இருக்குங்க. நமக்கு ஒரு மாதத்துக்கு நம்ம வேறு எதுவுமே போட வேண்டிய அவசியமே இல்லை. தாராளமாக இதை வாங்கி பயன்படுத்தலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். ஆமாம், சூப்பரான ஒரு ஹேர் டை தான். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு, ஃபஸ்ட்டு தடவை தண்ணி விட்டு அப்புறம் 2வது தடவை தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா நம்ம ஹேரில் ப்ரஷ்ஷில் வச்சு அடிக்கிற மாதிரி, ப்ரஷ் எடுத்து அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணால் தான் நமக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா வந்துச்சு பாருங்கள். பார்த்தீங்களா, அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். சூப்பரான ஒரு ஹேர் டைங்க. கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் இப்போ தான் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உடனே நீங்கள் எங்கள் வீடியோவை பார்க்கலாம். நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்குமே எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். மக்களே பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பாருங்கள், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நாங்கள் அதை அப்ளை பண்ணி காமிச்சிருக்கோம் எப்படி இருக்குன்ட்டு. குளிச்சுட்டு வந்தும் காமிச்சிருப்பாங்க எந்தளவுக்கு ரிசல்ட்டு பக்காவாக இருக்குது. லைவாகவே இந்த ரிசல்ட்டை பார்க்கலாம் நீங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணுறோமோ மிக்ஸிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்த்துக்கோங்க எப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். கட்டி இருந்தாலும் நல்லா உடச்சி விட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள் அதை எப்படி நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்றதையும் உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படின்றதையும் நீங்கள் லைவாகவே பார்க்கலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகே. இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணுங்க. இதோட தண்ணியாவோ அல்லது இதோட திக்காவோ இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக நமக்கு தேவைன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த கன்சிஸ்டன்சிலே வச்சுக்கோங்க. அப்போ தான் அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப திக்காக இருந்தாலும் அடிக்க முடியாது, ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நமக்கு ஒழுவ ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம 2 ஹவர்ஸ் விட்டுட்டு தான் குளிப்போம், அதனால் அப்படியே ஒழுவும். அதனால நம்ம கரெக்டாக நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடித்ததுக்கப்புறம் கீழே விழுவாது. நல்லா 2 ஹவர்ஸ் விட்டு நல்லா காஞ்சி கீழே விழுவும் பாருங்கள், அந்த மாதிரி காய விட்ருங்க. அப்போ தான் நமக்கு 3 மாதம் வரைக்கும் கூட நம்ம அடிக்க வேண்டியதே இருக்காது. அந்த அளவுக்கு நமக்கு கருமை நிறம் பிடிச்சிக்கும், போகவே போகாதுங்க. அப்படி ஒரு சூப்பரான ஒரு பிளாக் ஹென்னா, பஞ்சாராஸ் பிளாக் ஹென்னா பயன்படுத்தி பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். இதை நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம தலையில் பார்த்திங்க அப்படின்னா ஆயில் இருக்கக்கூடாது. நல்லா ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு தலையை வந்து நல்லா ட்ரையாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நம்ம 2 ஹவர்ஸ் விட்டுட்டு குளிக்கும் பொழுது ஷாம்பு எதுவும் பயன்படுத்த வேணாம், நார்மலான வாட்டர்லேயே குளிங்க. அதே மாதிரி ஒரு 2 டேஸ்க்கு ஆயில் எதுவும் அப்ளை பண்ணாதீங்க. அப்ளை பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் அதனுடைய கருமை வந்து இன்னும் நல்லா டார்க் ஆகும். டார்க் ஆகும் பொழுது நமக்கு 3 மாதம் வரைக்கும் அது கண்டிப்பாக நம்ம ஹேரில் இருக்கும் அந்த கலர். அதனால் நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பாருங்கள், இப்போ அப்ளை பண்ண போகிறோம். எப்படி அப்ளை பண்ணுவாங்கன்னு பாருங்கள். சூப்பராக அப்ளை பண்ணுவாங்க. நல்லா வாக்கெடுத்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா அழகாக வேர் வரைக்கும் நமக்கு போய் படும். ஹேர் வந்து எப்பயுமே ட்ரையாக இருக்கணுங்க. ஆயில் இருந்துச்சுன்னா அது அப்ளை பண்ணும்போது நமக்கு ரிசல்ட் கிடைக்காது. ஆயில் இல்லாமல் ட்ரையாகவே இருக்கணும். ட்ரையான டைமில் நம்ம அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி குளிக்கும் பொழுது நார்மலாக குளிங்க. சீயக்காவோ ஷாம்போ போட்டு குளிச்சிட வேண்டாம். நமக்கு அதுக்கப்புறம் குளித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு 2 டேஸ் வரைக்கும் ஆயில் அப்ளை பண்ணாதீங்க. நல்லா கருமையாயிரும். நல்லா டார்க் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு கருமை கிடைக்கும். பாருங்கள், நல்லா அப்ளை பண்ணுறாங்க பாருங்கள். நல்லா வாக்கெடுத்து அப்ளை பண்ணிங்க ஃபுல்லாக. இதுங்களா, இந்தளவுக்கு நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கம்பல்சரி கிடைக்குங்க. அவ்வளோ அருமையானது. நல்லா 3 நல்லா ஒரு 2 ஹவர்ஸ் கண்டிப்பாக வைங்க. வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கள், குளிச்சுட்டு வந்து காமிச்சாச்சு. பாருங்களேன் எவ்வளோ கருமையாக இருக்குது பாருங்கள். இப்போ நார்மலாக தான் குளிச்சிருக்காங்க. அவங்க வந்து ஷாம்போ ஷேக்கோ எதுவுமே பயன்படுத்தலை. நார்மலாக சில் வாட்டரில் தான் குளிச்சுட்டு வந்தாங்க. குளிச்சுட்டு வந்ததுக்கு எவ்வளோ கருமையாக இருக்குது பார்த்தீங்களா. அப்படியே விட்டுட்டு ஒரு 2 டேஸ்க்கு நீங்கள் இதே மாதிரி நார்மலாகவே குளிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஷாம்போ ஷேக்கோவோ போட்டு குளிச்சிடலாம். ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்குமே எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு புது மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள்